உலகமே ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் என்ற இறுதிச் சடங்கை கவனித்துக் கொண்டிருக்குது. ஆனால் திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் துக்க நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு போர் நிறுத்தத்தின் பெயரால் நடக்கும் மிகப்பெரிய பவர் கேம். ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த மூன்று மிக பெரும் சக்திகளும் ஏதோ ஒன்றை உலகத்தின் கண்களில் இருந்து மறைக்கின்றன. இன்று நாம் பார்க்க போவது செய்திகளில் வெளிவராத அந்த நிஜமான ரகசியங்களைத்தான். வணக்கம், நான் உங்கள் RM ராம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மிக முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாம் அறிஞ்சு கொள்ள போறீங்க. புதுசா இன்றைக்கு தான் வீடியோ பாக்குறீங்களா? உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய மிக முக்கியமான ராணுவ ரகசியங்கள் எல்லாமே உங்களால அறிஞ்சு கொள்ள முடியும். சரி, வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க இந்த ரகசியங்களை உடைக்கலாம். முதல்ல இந்த விஷயத்தை கவனிச்சு பாருங்க. ஈரான் தனது சுப்ரீம் லீடரை இழந்த துக்கத்தில் இருப்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் கோலாங்காஸ்லா பகுதி மலைகள்ல தீவிரமாக கட்டுமான பணிகள் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஈரானினுடைய இந்த ரகசிய மலைகளுக்குள்ள என்ன நடக்குது? உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள கோலாங்காஸ்லா ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக மீண்டும் உலக நாடுகளினுடைய கவனம் திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நட்டான்ஸ் அணுசக்தி வளாகம் இருக்குதானே, அதற்கு அருகில் உள்ளதுதான் கோலாங்காஸ்லா அல்லது பிகாஸ் மவுண்டன் என அழைக்கப்படுகிற இந்த மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில தான் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த மலைகளுக்குள் பல ஆண்டுகளாக ஆழமான சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்ற செய்தி தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. தற்போது சுரங்க நுழைவாயில்கள் மேலும் பலப்படுத்தப்படுவது, பாதுகாப்பு அமைப்புகள் விரிவுபடுத்தப்படுவது மற்றும் கனரக கட்டுமான வாகனங்கள் தொடர்ந்தும் இயங்குவது போன்ற காட்சிகள் பதிவாகி இருக்குது. இந்த தளம் ஏன் இவ்வளவு முக்கியம் என்று அறிஞ்சு கொள்ள போறீங்களா? தொடர்ந்து பாருங்க. ஈரான் இது தனது அணுசக்தி திட்டத்திற்கான பாதுகாப்பு வசதி மட்டுமே என கூறிக்கொண்டு வருது. ஆனால் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, இந்த மலைகளுக்குள்ள யுரேனியம் செறிவூட்டும் வசதி அல்லது உயர் செறிவு யுரேனியத்தை பாதுகாக்கக்கூடிய சேமிக்கும் மையம் இருக்கக்கூடும் என அவர்கள் சந்தேகிக்கின்றார்கள். இருப்பினும் இதை உறுதிப்படுத்தும் அதிகாரபூர்வ ஆதாரம் எதுவுமே இன்னும் வெளிவர இல்லை. இது தொடர்பாக ஈரானும் எந்த விதமான தகவல்களையும் வெளியிட இல்லை. ஆனால் இந்த துக்க நிகழ்வுகளுக்கு பின்னால் ஈரான் மிக பலமாக செயற்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த மலை தளத்தை சர்வதேச அணுசக்தி ஆய்வாளர்கள் முழுமையாக ஆய்வு செய்வதற்கும் ஈரான் அனுமதிக்க இல்லை. இந்த விஷயம் கூட ஒரு கூடுதலான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இப்ப ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இது அந்த மலைகளுக்குள்ள என்ன இருக்கு என்ற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர்கள் வெளியிடும் தகவல்களாகவும் இருக்கலாம். உலக அரசியல் பதட்டம் அதிகரித்து வரும் நிலைமையில ஈரானினுடைய இந்த ரகசிய மலை திட்டம் அடுத்த சில வாரங்களிலும் சர்வதேச அளவில் மிக பெரிய விவாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணுசக்தி தளம் ஒன்றை ஏன் ஈரான் இவ்வளவு தீவிரமாக பலப்படுத்துகிறது? இந்த பேச்சுவார்த்தைகளில் கூட ஈரான் ஒரு அணுவாயுதத்தை பெற்றுவிடக் கூடாது என்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவால் சொல்லப்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் ஈரான் ஒரு அணுவாயுத நாடாக இப்பகுதியில் வளர்ந்து விடாத வகையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் அமையும் என்றும் சொல்லி வருகிறது. இதற்கிடையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் தெஹ்ரான்ல இருந்து ஏமனுக்கு நேரடி விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பரபரப்பான நிலைமையிலும் கூட இது மிக விரைவாக இந்த விமான போக்குவரத்து சேவை ஏமனுக்கு தொடங்கப்பட்டிருக்குது. இந்த விமான சேவை வெறும் வர்த்தகமா அல்லது ஹவுதி படைகளுக்கு கொண்டு செல்லும் ஆயுதங்களா? தெஹ்ரான்ல இருந்து ஏமனுக்கு நேரடி விமானங்கள். பின்னணியில என்ன நடக்குது? மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டத்தை அதிகரிக்கும் ஒரு புதிய முன்னேற்றம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்குது. கடந்த சுமார் 10 ஆண்டுகள்ல இல்லாத வகையில ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரான்ல இருந்து இப்ப ஏமனின் தலைநகர் சனாவுக்கு நேரடி விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டிருக்குது. இது உலகத்தில எல்லாருக்கும் ஒரு டவுட்டை ஏற்படுத்தி இருக்குது. ஈரான் எதற்காக திடீரென்று இவ்வளவு பிரச்சனைக்குள்ளையும் இவ்வளவு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற சூழலையும் ஏமனுக்கு இந்த விமான சேவையை ஆரம்பித்தது? இதன் ஊடாக ஈரான் என்ன செய்ய போகுது என்று இந்த அமெரிக்காவினுடைய கண்கள் அப்படியே கூர்மையா அதை பார்த்து கொண்டிருக்கு. இந்த விமான சேவை பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் மற்றும் சர்வதேச தடைகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதால் இதன் நோக்கம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது. அமெரிக்கா இதுல மிக கவனமாக இருக்குது.
ஈரான் மற்றும் கவுதி நிர்வாகம் என்ன சொல்லுதண்டா, இந்த விமானங்கள் மனிதாபிமான உதவி, பயணிகள் போக்குவரத்து மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேம்படுத்துவதற்காகவே இயக்கப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த விமானங்கள் மூலம் கவுதி இயக்கத்திற்கு ஆயுதங்கள், ராணுவ உபகரணங்கள், தொழில்நுட்ப சப்போர்ட்ஸ் போன்றன கொண்டு செல்லப்படக்கூடும் என்ற சந்தேகத்தையும் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். இருப்பினும் இந்த நேரடி விமானங்கள் ஆயுதங்களை கொண்டு செல்கின்றன என்பதை உறுதிப்படுத்தும் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரம் இதுவரை வெளியாக இல்லை என்றதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். எனவே அந்த குற்றச்சாட்டு தற்போது நிரூபிக்கப்படாத ஒன்றாகவே இருக்குது. ஆனாலும் உலகம் என்ன நினைக்குதுன்னு சொன்னால், ஈரான் இவ்வளவு நாடுகள் இருக்கும் போது ஏன் ஏமனுக்கு திடீரென்று இந்த விமான சேவையை ஆரம்பித்தது? மிக தாக்குதல்கள் நடக்கும் என்ற நிலைமையில இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் ஏமனுக்கான விமான சேவையை ஏன் ஆரம்பிக்கணும்? அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் என்ன என்று இப்ப ஸ்டீலாக இருக்கலாம், அல்லது வளைகுடா நாடுகளில் இருக்கிற சில ஈரானுக்கு எதிரான நாடுகளாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், பல நாடுகள் கண்ணையும் காதையும் மிக கவனமாக இந்த ஈரான் மற்றும் ஏமன் பக்கம் திருப்பி வச்சு கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இந்த காரணங்களால இந்த விமான சேவை வெறும் வர்த்தகம் மற்றும் பயணிகள் சேவையா, அல்லது பிராந்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு புதிய நடவடிக்கையா என்ற கேள்வி தொடர்ந்தும் எழுந்து வருகிறது. இது குறித்தான மேலதிக தகவல்கள் வெளியாகும் போது உலக நாடுகளினுடைய கவனமும் இந்த விவகாரத்தின் மீது தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹோர்முஸ் நீரிணை. உலகத்தின் எரிசக்தி நாடி என்று அழைக்கப்படும் இந்த இடம் இன்று ஈரானின் மிகப்பெரிய ஆயுதமாகிவிட்டது. ஈரான் ஒரு அதிரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எங்கள் வழித்தடத்தை பயன்படுத்தாத கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், பகிரங்கமாகவே மிரட்டி இருக்கிறது. அமெரிக்கா ஈரானை கட்டுப்படுத்த துடிக்கிறது. ஆனால் ஈரான் சளைக்கவே இல்லை. கடந்த 4 மாதங்களாக நடந்த இந்த போர்க்களத்தில ஈரான் எந்த விட்டுக் கொடுப்புகளையும் செய்யல. இன்றைக்கு ஈரானினுடைய மண்ணில கடந்த 4 மாதத்துக்கு முன்பு இந்த யுத்தம் ஆரம்பித்த அன்று கொல்லப்பட்ட ஈரானினுடைய உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு மிக அதிக அளவிலான பொதுமக்கள், உயர் அதிகாரிகள், இராணுவத்தினர் மற்றும் உலக நாடுகளினுடைய தலைவர்களுடைய பங்கேற்போடு ஈரான் செய்கின்றது என்றால் அது எதை காட்டுகின்றது? ஈரான் விட்டு கொடுக்காமல் இந்த யுத்தத்தில் மிக கச்சிதமாக செயற்பட்டிருக்கிறது என்பதைத்தான். அல்லது ஈரான் தோற்று போயிருக்கும். அமெரிக்கா கை வைத்த பல நாடுகள், குறிப்பாக இந்த அரபு நாடுகள், பல நாடுகள் வீழ்ந்தனவே தவிர இவ்வாறு நின்று பிடிக்கவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். பல நாடுகள் இருக்கு. அது ஈராக்காக இருக்கலாம். ஈராக்கை பல காலங்களாக அமெரிக்கா விரட்டி வந்தது. பின்பு தாக்குதலை தொடங்கி ஈராக்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டது. அதுபோல சிரியாவாக இருக்கலாம். சிரியாவிலும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிரியா தன்னுடைய உட்கட்டுமானங்கள் எல்லாவற்றையுமே இழந்துவிட்ட நிலையில் இப்போது இருக்கிறது. இப்படி பல நாடுகளை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆப்கானிஸ்தான் பல ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தற்போது அது மீண்டிருக்கிறது. இவ்வாறு அமெரிக்கா இறங்கிய எந்த நாடுகளாக இருந்தாலும் உடனடியாக அந்த நாடுகள் தோற்றிருக்கின்றனவே தவிர ஈரான் போல நின்று நிலைத்து இவ்வளவு பெரிய சக்தியாக அந்த பகுதியில் மாறவில்லை. அதற்கான காரணம் அமெரிக்காவுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக ஈரான் எடுத்து வந்திருக்கிறது, ஆயத்தமாகி வந்திருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது இந்த ஒரு நிலைமையை ஈரான் அடைந்திருக்கிறது. சரி, ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்த்தா இந்த விஷயத்துல ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. அது என்ன ரகசியம் என்றா, ஈரான் ஓமான் நாட்டுடன் ஒரு புதிய வரி விதிப்பு திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டு வருது. மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா ஈரான் ஏன் இவ்வளவு தைரியமாக அமெரிக்காவை எதிர்க்கிறது என்பது உங்களுக்கு புரியும். ஹோர்முஸ் நீரிணைய ஒரு காலத்திலும் ஈரானாக இருக்கலாம் அல்லது வெளிப்படையாக எதிர்க்காத ஓமானாக இருக்கலாம், அவர்கள் இந்த பகுதியை யாருக்கும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பது தெரிகிறது. இப்போது முக்கியமானது இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம். கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான இந்த 14 அம்ச ஒப்பந்தம் ஒரு தற்காலிக அமைதி மட்டும்தான். அமெரிக்கா தங்களுக்கு சாதகமாக அணுசக்தி திட்டத்தை அழிக்க நினைக்கிறது. ஈரான் தங்களுக்கு சாதகமாக தடைகளை நீக்க நினைக்கிறது. இந்த 60 நாள் கெடு முடிவடையவும் போகிறது. இப்ப இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா என்ன நடக்க போகுது? அதுதான் உலகையே உலுக்குகின்ற பிக் பேங். ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? போரின் பரிமாணம் இதோ இங்கிருந்துதான் தொடங்க போகிறது. இந்த செய்திகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ஈரான் அமைதி காக்குமா அல்லது போர் மீண்டும் வெடிக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.